இந்த சக்ஸஸ் மீட்டில் இங்கே நிற்கிறதே எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது. ஹாட்ஸ்பாட் 2 மாதிரி ஒரு படமும் அதில் இருக்கிற கேரக்டர்ஸையும் ஆடியன்ஸ் இவ்வளோ லவ் கொடுத்தது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நானே ரொம்ப நர்வஸாக இருந்தேன், எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும், என் கேரக்டர் எப்படி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களால தான் இங்கே இருக்கோம். இந்த சக்ஸஸ் மீட்காக காரணமே அவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த நம்ம டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பாலா சார், அனில் சார் அண்ட் த என்டையர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். விக்னேஷ் சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கேமரா முன்னாடி மட்டும் இல்லை, கேமரா பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு க்ரூ அண்ட் டெக்னீஷியனுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இந்த சக்ஸஸ் மீட்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என் கூட நடித்த என்னோட அப்பாவா தம்பி ராமையா சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் த என்டையர் காஸ்ட், MS பாஸ்கர் சார், பிரியா பவானி மேம், மிஸ்டர் அஸ்வின், ரக்ஷன், பவானி, பிரிகேடா, ஆதி, அமர், ராபின், ரகு மாஸ்டர், ஆதித்யா, கதிர், யாரையாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா சாரி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ஆடியன்ஸ்க்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இதை பேச வச்சது, செலிப்ரேட் பண்ணது, இதுதான் இன்னைக்கு நாங்கள் இருக்கிற காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவும் இருக்கும்னு ஆசைப்படுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அகேன். எனக்கு இவ்வளோ சந்தோஷப்படுத்த முடியாது யாராலையும். பாலா சாருக்கும் விக்னேஷ் ப்ரோவுக்கும் நான் முதல்ல தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த இயரை வந்து எனக்கு ஒரு 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 சக்ஸஸோட ஒரு சந்தோஷத்தோட ஸ்டார்ட் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தானு சாரால் தான் இந்த படம் எல்லாருக்கும் வந்து கரெக்டாக எவ்வளோ பேருக்கு ரீச் ஆக முடியுமோ மேக்ஸிமம் அத்தனை பேருக்கும் ரீச் ஆகி இது என்ன பண்ணிச்சோ அதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் அவரோட ஹார்ட். நான் போன வாட்டியும் சொன்னேன், இது எத்தனை வாட்டி சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். லவ் யூ சார். கை எடுத்துறவா? சாரி தெரியாமல் வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் இப்போது இந்த படத்தில் நடித்தவங்க MS பாஸ்கர் சார், தம்பி ராமையா சார் சூப்பர். அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்கிறது, அமேசிங் ஆக்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை வந்து பல மடங்கு மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். டீம் ஆதித்யா, கதிர் ப்ரோ, நான் அப்படியே லைனாக வந்துடுறேன் ஏன்னா எல்லாருமே இம்பார்ட்டண்ட். ஆதித்யா, கதிர் ப்ரோ, சஞ்சனா, அவங்க பவனிகா, இவங்க வரேண்ணே, தனியாக வருவேன் நான், பாசம் இருக்குது அதனால் வர்றேன் இருங்க. பிரிகிடா, அவங்க பிரியா பவானி சங்கர் மேம், இவங்க எல்லாம் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ். நான் பார்த்ததில் அவங்க அவங்க கொடுத்த அந்த சீனை வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர். இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு கண்டிப்பாக போவாங்க. எல்லாரும் அவ்வளோ டேலண்டட். எனக்கு பார்க்கும்போது அவங்க ஒர்க் பண்ண படத்தில் நானும் நடித்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரக்ஷன்னா, அஸ்வின்னா, நான் வயசில் சின்ன பையங்கிற ஒரே காரணத்தினால எந்த அளவுக்கு லவ் அண்ட் கேரோட என்னை பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கிட்டாங்க. என்ன பார்த்துக்கிற அளவுக்கு சின்ன பையனா நான். அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்து அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு இந்த இப்போ நான் சொன்னவங்களோடலாம் வந்து படமாகவே நடிச்சிருக்கலாமே அப்படின்னு தோண வச்சாங்க. இந்த ஒரு 1 வீக் நாங்கள் இந்த ப்ரமோஷன்ஸுக்கு ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாரோடையும் இன்னும் பல வருஷம் நான் சினிமாலையும் சரி பர்சனல் லைஃப்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸாக கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவேன். ஆதி வந்து ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணால் பண்ணுவான். ஸோ அதனால் அவங்களுக்கும் சந்தோஷம்தான். தேங்க்யூ ஸோ மச். அவங்க எல்லாரோட அவங்க இத்தனை வருஷமாக நடித்து அந்த ஒரு ஃபேம், அவங்களுடைய ஒரு ஃபேன் பேஸ் அப்படி இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மொத்தமாக போட்டு அந்த ஒரு படத்தில் நான் நடித்து எனக்கு அது வந்து சூப்பராக அமைஞ்சது. அவங்களுக்கும் சரி, கடவுளுக்கும் சரி, விக்னேஷ் ப்ரோக்கும் பாலா சாருக்கும் சரி தேங்க்யூ ஸோ மச்.
வெரி கிரேட்ஃபுல். எனக்கு இப்போது ஒன் நல்லா போனது, ஒன் சூப்பராக போனதுக்கும் ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் அண்ட் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது, மக்கள் அதை பார்த்து கொண்டாடினது, அதுதான் காரணம். 2 அதே மாதிரி நம்பி தான் நாங்கள் வந்து சொன்னோம், இந்த மாதிரி கொண்டு போய் சேருங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு. எங்கள் நம்பிக்கையும் வந்து காப்பாற்றி சூப்பராக இதை கொண்டு போய் சேர்த்து செலிப்ரேட்டும் பண்ணி இவ்வளோ நாள் சூப்பராக சக்ஸஸ் மீட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு 18 முதல்லேருந்து பிறந்ததுலேருந்து ஒரு 18-19 வருஷத்துக்கு வந்து எனக்கு சும்மா கூட யாரும் குட்டுன்னு சொன்னது கிடையாது. அப்படி இருக்கிறவனுக்கு இப்போ ஒரு வாரமாக எல்லாம் சூப்பர் குட் அப்படின்னு சொல்லும்போது, நான் நேற்று என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கால் அடிச்சிட்டேன், டே எல்லாம் சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு, பயமாக இருக்குது எனக்கு. அவ்வளோ லைவ்லியாக ஃபீல் பண்ண வச்சதுக்கும், இந்த வருஷத்தை இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் உங்கள் யாரோட நம்பிக்கையும் கெடுக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் 100% நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். எதிர்பார்க்கலாம், நீங்கள் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்ஸ். நிறைய பேரை மறந்துட்டேன், பட் எல்லார் மேலேயும் பாசம் உண்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட், நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து பயங்கரமான சப்போர்ட்டாக அமைஞ்சது. ரிவ்யூஸ் மூலமாகவும் சரி, வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாகவும் சரி, நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து பயங்கரமான ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சுது. ஜஸ்ட் பை வேர்ட் ஆஃப் மவுத் அவ்வளவு பேர் வந்து லவ் ஷவர் பண்ணது, ஆடியன்ஸ் திரண்டு வந்தது தேட்டருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் 3 கதைக்குமே வந்து பயங்கரமான ஆதரவு கிடச்சிது. 3 கதையுமே வந்து டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மர்ஸ் அண்ட் யூனோ விக்னேஷ் கார்த்திக் மாதிரி ஒரு டிரெக்டர் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இந்த படத்துக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் விக்னேஷ் கார்த்திக், அஸ்வின், அமரன் இன் மை ஸ்டோரி, அண்ட் தென் ரக்ஷன், ஆதித்யா பாஸ்கர், சஞ்சனா, பிரியா பவானி, பிரிகிடா, அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார், தம்பி ராமையா சார், இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் செந்தில் சார், இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய ப்ரொடியூசர் பாலா சாருக்கு நன்றி, அனில் சாருக்கு நன்றி, எங்கள் இபி அவருக்கு நன்றி, அண்ட் ஜோசப்க்கு நன்றி. அண்ட் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சாதகமாக நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதில் வந்து ரீசெண்ட் நியூஸில் வந்து திருச்சியை வந்து செகண்ட் கேபிட்டலாக இப்போது சிஎம் சார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்டையர் டீம், காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நன்றி. தொடர்ந்து இந்த மூவியை வந்து ஆதரிச்சிட்டே இருங்க. நல்ல கண்டென்ட் வந்தால் அது எப்படி இருந்தாலும் வந்து பீப்புள் வில் லவ்ன்றதுக்கு இந்த ஒரு ஃபிலிம் வந்து நாங்கள் பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். வந்து வந்திருக்கு அண்ட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இஸ் வெரி வெரி வெல்கமிங் அண்ட் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை நிஜமாவே. யாருமே இவ்வளோ பெருசாக வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் அண்ட் இவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றலாம் இல்லை. என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா, லைக் நிறைய லைக் மைண்டட் பீப்புள் இப்போ வராங்கன்னு தெரியுது. ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் இன் திஸ் ஃபிலிம். ஏன்னா விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா ஒரு சக்ஸஸ் படத்தில் இருக்கணும், ஒரு வாய்ஸாக இருக்கணும் அப்படின்றது வந்து எப்போவுமே இங்கே நடித்த எல்லாருக்குமே ஐ திங்க் இருக்குதான் மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ எனக்கும் இருக்குது. ஐ எம் ஸோ ப்ரவுட். ஏன்னா இந்த படத்தில் வந்து என்னோடய கேரக்டர் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் யோசித்தேன், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எடுத்தோன்னையும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் எப்படி அப்படிலாம் யோசித்தேன். பட் ஸ்டில் ஸ்மால் பார்ட், பட் ஸ்டில் இந்த வாய்ஸாக நான் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பேன், எம்எல்எஸ்பின்னு. ஸோ அது நான் சொல்லும் போது கொஞ்சம் ஹெஸ்டேட் பண்ண, லைக் இது எப்படி போகும் ஐயோ அப்படி ஒன்று இருந்தது. பட் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே. அண்ட் இது நடிக்கும் போதும் நடித்ததுக்கப்புறமும் ஐ ஃபெல்ட் சம்திங் லைக் வெரி பர்சனல். என்னென்னா அதுதான், யாருமே இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. லைக் அது சமுதாயத்தில் வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் தான் மதிப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கப்போ கண்டிப்பாக அது மதிக்கணும், எல்லாமே இருக்குது. பட் அதான் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே. அது எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணோம், எல்லாருமே புரிஞ்சுக்கணும்.
எல்லாருக்கும் உள்ளேயும் நடக்கிற மாற்றத்தை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும், என் பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கணும். தம்பிராமையா சார் போர்ஷன் ஒரு சஞ்சனா பாட்டில் வந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், உங்களோட சேஞ்சஸையும் எங்களோட சேஞ்சஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்றதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. அது யாருமே எடுத்து பேச மாட்டாங்க, நடக்கிற விஷயம்தான், ஆனால் யாருமே எடுத்து பேச மாட்டாங்க. அதை எடுத்து தைரியமாக பேசி பார்ட் 1 எடுத்து பார்ட் 2 இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது அப்படின்னா உங்கள் எல்லாரோட ப்ராட் மைண்டட் அண்ட் எல்லாருமே வந்து லைக்காக இருக்கிற ஒரு விஷயம் தான். ஐ எம் ஸோ ப்ரவுட் டு சே தட் ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வெற்றி படமாக இருக்கிறதுல. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு. அண்ட் ஆல்சோ த ப்ரொடியூசர் கண்டிப்பாக பயப்படுவாங்க இல்லையா இந்த மாதிரி படம் எடுத்து யாராவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இவர் வந்து நின்று டீமாகவே எல்லாருமே ஐ திங்க் வி ஜஸ்ட் ஹோல்ட் அ வெரி குட் பிளேஸ் இன் அ ஹார்ட் அண்ட் வி ஆர் ஸோ ப்ரவுட் டு டூ திஸ் ஃபிலிம். அவ்வளோதான். அவரோட விக்னேஷ் கார்த்திக் சினிமான்னு பார்த்த அந்த கார்ட்லேயே தெரிஞ்சது ஹவ் கான்ஃபிடென்ட் ஹீ இஸ்னு. அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வேணும் அண்ட் எல்லா படத்தில் பண்ணுறதுக்கு எனக்கும் நிஜமாவே அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வெரி யூனிக் அண்ட் வெரி அவுட் ஆஃப் த பாக்ஸ். அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஸோ அவருக்கு இருந்தது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட், குட்டி பார்ட். ஸோ அண்ட் ஆல்சோ அந்த 3 ஸ்டோரிலையும் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. டிஓபி ஜோசப், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க எல்லாரையுமே. அண்ட் எடிட்டர் பற்றி நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன், யாருமே பேசல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, ஏன்னா படம் பார்த்ததுலேருந்து the cuts and transitions are very amazing. ஸோ அதனால எடிட்டருக்கு தேங்க்யூ. நடித்த எல்லாருக்கும் அண்ட் எஸ் பேர் கரெக்டாக சொல்லிட்டேன். அண்ட் அவர் வந்து பயங்கரமாக அவர் சொன்ன மாதிரி சின்ன போர்ஷன் வந்தாலும் நீங்கள் கமல் சார்னு கத்த முதல்ல நானுமே வந்து ஓ மை காட் சொல்லிட்டீங்களா அது இருந்தது. உங்களோட ஃபேனும் வெளில வந்துட்டாங்கன்ற ஜோன்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அண்ட் சஞ்சனா சச் அ கிரேட் டேலண்ட். ஐ எம் இன் லவ் வித் யூ. நிஜமாவே செம்மையாக நடிச்சிருந்தீங்க. அவ்வளோ போல்டாக எடுத்து அதை பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க பர்ஃபார்மன்ஸில். ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் பவானி ஸ்ரீ, நீங்கள் ரொம்ப அழகாக டால் மாதிரி இருந்தீங்க. நிஜமாவே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன இவங்க பயங்கரமாக இருக்காங்க, செம்ம டால் மாதிரி இருக்காங்கன்னு பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. உங்கள் பாட்டு விழியிலே ஒரு கீரல் வந்ததேன்னு இந்த படம் பார்த்தவங்களுக்கு நான் தெரியும். சச் அன் அமேசிங் சாங். அண்ட் ஆல்சோ மியூசிக் டைரக்டர் பயங்கரமாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே மறந்துடுவேன். அண்ட் ஆதித்யா, ஐ எம் ஆல்ரெடி யுவர் ஃபேன் ஃப்ரம் 96. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. இன்னும் நிறைய படம் பண்ணணும். அவர் நிறைய ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வெயிட்லாம் லாஸ் பண்ணிட்டாரு அவர் பயங்கரமாக. எஸ்ஜி. ஸோ ரக்ஷன், ஸோ ஹாப்பி ஃபார் யூ. தாதா ராசா 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போது. அதே மாதிரி ஒன்றா இருக்கணும் எல்லாருமே. அண்ட் ஆல்சோ அஸ்வின், பர்ஸ்னலாக ரியலி ரியலி ஹாப்பி ஃபார் யூ. அது வந்து ஒரு பர்சனல் வின்னாக வந்து இந்த படம் உங்களுக்கு இருக்கணும். அது வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்போர்ட்டாக எடுத்து நீங்கள் வந்து வெளியில் எல்லாரும் என்னதான் அது ஒரு விஷயம் பெயின்ஃபுல்லான விஷயம் இருந்தாலோ ஒரு எல்லாரும் பேசியிருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்காமல் ஃபன்னியாக எடுத்துக்கிறதுன்றது வந்து தட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அதை நீங்கள் படத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறமே அதை நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா தட் சச் அ ஸ்போர்ட் யூ ஆர். ஸோ ஹாப்பி அண்ட் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. ஏன்னா ரொம்ப அமேசிங்காக இருந்தது உங்களோட போர்ஷன். எனக்கு 2 பாட்டுமே பிடிச்சது, 3 பாட்டுமே பிடிச்சது. பட் ரொம்ப பிடிச்சது உங்களோட போர்ஷன் தான். ஏன்னா லவ் வந்து பேசியிருக்காங்க. உண்மையான லவ் கிடைக்கவே கிடைக்காதான்லாம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஐ திங்க் 90s கிட்க்கு இந்த படம், இந்த அவங்களோட பாட்டு வந்து ஒரு ஹோப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்த்துருங்க. பார்க்காதவங்கலாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அண்ட் ஆல்சோ இபி, எங்களோட இபி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நீங்கள் வந்து எல்லா கதையிலையும் வந்தீங்க. நிஜமாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அண்ட் ஆல்சோ எவ்ரி ஒன் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த படம் இன்னும் போய் சேரணும். நம்ம எல்லாரும் ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம். இந்த படம் போய் பார்க்கலாம். ஸோ பார்த்து நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு கருத்தான விஷயத்த வந்துட்டு எல்லார்கிட்டையும் வந்துட்டு ஒரு நல்ல விதத்தில் போய் சேர்க்கறது வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க் கிடையாது. பட் அது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு சார் பண்ணியிருக்காரு. சரி சார். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாகவே சார் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் என்னோடய ஸ்டோரி டியர் ஃபேன் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி நான் நடித்தப்போ எனக்கு பெருசாக தெரியல அதோட ஐடியா எப்படி வரும்னு சொல்லிட்டு. பட் அதை ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அண்ட் நான் முந்தானேத்து கூட தியேட்டரில் போய் பார்த்துருந்தேன். அண்ட் எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலி மக்கள்லாம் பயங்கரமாக சிரிச்சிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு வந்து ரொம்ப அந்த எண்டிங் ட்விஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அது வந்து ஒரு பெரிய
ஐ மீன் அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து அது ஒரு பெரிய ரியாக்ஷனாக இருந்துச்சு எண்டிங்கில். ஸோ ஐ ரியலி லவ்ட் அண்ட் ஐ வெரி ஹாப்பி தட் ஐ காட் டு ஒர்க் வித் ஆதித்யா பாஸ்கர் சார் அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் அண்ட் ஆல் தீஸ் சும்மா and all these talents who are there in the stage with me, and thank you so much. நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க் யூ ஸோ மச். ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அபவுட் த ப்ராஜெக்ட் நான் வந்து கண்டிப்பாக வந்து விக்னேஷ் கார்த்தி அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து விக்னேஷ் கார்த்தி அவர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும். அவரோட கதைகள் வந்து ஹாட்ஸ்பாட் 1 ஆகட்டும், அதுக்கும் முன்னாடியிலேருந்து நாங்கள் பேசியிருக்கோம். அவர் கதையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இதில் எனக்கு அவரை பற்றி தெரிஞ்ச விஷயத்தில் ஹாட்ஸ்பாட் 1ம் சரி 2ம் சரி இருந்த ஒவ்வொரு கதையுமே அவர்கிட்ட ஒரு ஃபுல் லென்த் ஃபிலிமாகவே அவர் வச்சுருந்த விஷயங்கள் தான். அது எல்லாத்தையும் கொலாஜ் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஐடியாஸ் ஒவ்வொரு கதையிலுமே இருந்துச்சு. ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் அவர் கூட ஒர்க் பண்ணோம். இதுக்கு முன்னாடியும் ஒன்று பிளான் பண்ணிருந்தோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் அப்போ அவர் சொன்னார் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் ஒரு பயம் இருக்கும் அவர் கதை சொல்ல வந்தாலே. ஆஹா என்ன மாதிரி இருக்கும், எப்படி எங்கேருந்து வெடி வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கதை சொல்லும் போது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பயம்தான் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, இல்லை இது எப்படி நடக்கும் அப்படின்றது. பட் எண்ட் ஆஃப் டே அது டைரக்டர் கையில் தான் இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு எடுக்கும் போது கூட வந்து இதெல்லாம் சேர்ந்து இவ்வளோ ஒரு ஃபன்னாக ஒரு விஷயமா வரும்னு எதிர்பார்க்கல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. விக்னேஷ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கு அடுத்து இந்த ப்ராஜெக்டில் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆதித்யா. ஏன்னா வந்து செட்டில் நாங்கள் 2 பேரும் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து ஆதித்யாவோட நடிக்கிறோம் அப்படின்னும் போது புலியோட குட்டி. ஸோ அதனால அவரோட பர்ஃபார்மன்ஸு இல்லாமலுமே 96 இருக்கட்டும், அவர் பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து எப்படிடா கூட மேட்ச் பண்ணி பண்ண போகிறோன்ற அளவுக்கு ஒரு பயம் சின்னதாக இருந்தாலுமே ஜாலியாக பண்ணோம். ஏன்னா சீரியஸான இமோஷனலாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் ரகு மாஸ்டர் அண்ட் அது இல்லாமல் விக்கி சிவா எங்கள் கேங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே எனக்கு தெரில, இன்னும் நான் நிறைய படங்கள்லாம் நடிக்கலையா. எனக்கு படம் பார்க்கும் போதெல்லாம் அந்த சீனை தாண்டி அது எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், எங்கே திட்டு வாங்கணும், எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ என்டையர் ஷூட் பார்க்கும்போது நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ண விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஏன்னா அதை தாண்டி வந்து அடுத்தடுத்த படங்களில் வந்து நான் ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன். கதையாக கூட ஆக்சுவலி கேட்கல. விக்னேஷ் ப்ரோ இந்த பிலீவ் அப்படின்னா என் கதை மட்டும்தான் எனக்கு தெரியும். மிச்ச கதைகள் எனக்கு என்னன்னு கூட தெரியாது. அவர் ஒன்று பண்ணுவார், ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு தான் நினச்சி பார்த்தேன். தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் சஞ்சனா அவங்களோட கதை, தம்பிராமையா சார் போர்ஷன் வந்து தேட்டரில் ஃபுல் பிளாஸ்ட். எல்லாரும் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அந்த கேரக்டர். அண்ட் சஞ்சனா வந்து அந்த கேரக்டர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த கதையில் வந்து எல்லாருமே சொன்னாங்க. ஐ திங்க் யாரும் சொன்னாங்க, பிரிகேடா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை நம்பி அது ப்ராசஸ்டாக போனோம் அது பின்னாடின்ற மாதிரி தான். சஞ்சனா அவங்க கேரக்டர் அவ்வளோ அழகாக பண்ணாங்க, சூப்பராக ரிசீவ் ஆச்சு. ஏன்னா அடுத்ததான் வந்து எல்லாரும் சொல்கிறது அந்த லாஸ்ட் அந்த லவ் கதை கிடைக்கல, ஃப்யூச்சரில் தெரிந்தாலும் கிடைக்கல. நான் அது மட்டும் அஸ்வின்கிட்ட கேட்டேன், என்ன மச்சான் ரியலாக நீ தான் 2 சீன் எடுத்து விட்டியா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்டோரி செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் அதை தாண்டி அதில் வந்து பவனி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணும்போது அவங்களுக்கு கூட கேட்டிருந்தேன் டிஓபி யார் அப்படின்னு. ஜோசப் உங்கள் பேர் அப்பயும் தப்பாக தான் சொன்னாங்க அவங்க. ஸோ அதனால அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்களது சூப்பராக பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. அண்ட் அஸ்வின் வந்து எல்லாரும் வந்து என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வந்து அவ்வளோ லவ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து உள்ளே வந்து அவ்வளோ ஹியூமர் ஒர்க் இருந்துச்சு. ஹம்மருக்கும் இந்த போர்ஷனில் வந்து பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் சூப்பராக இருந்துச்சு. அஸ்வின் ஆக்சுவலி வந்து அதுதான் திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு இந்த அரியஸ் எக்ஸாம் எழுதவங்க காலேஜில் மீட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அஸ்வினை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் சொன்ன மாதிரி இந்த 5 நாள் ப்ரமோஷன் ஒன்றா ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஏன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு கதை எடுக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு டீம். அண்ட் பாலா அண்ணா ஸோ ஸ்வீட். அவர் வந்து ஆக்சுவலி ப்ரொடியூசர்னு நிறைய பேருக்கு எப்படி தெரியாதோ எனக்கும் தெரியாது. நானும் ஜாலியாக செட்டில் யாரோ டேரக்டர் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு போல். அப்புறம் இங்கே பக்கத்தில் பிரியாணி எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தேன். அப்புறமா தான் ஸ்க்ரீன்லேயே அவரை பார்க்கும்போது தான் வந்து அவ்வளோ இதாக எக்ஸைட்டிங்காக இருக்கும். சூப்பர், தேங்க்யூ. அண்ட் 5 ஸ்டார் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அது இல்லாமல் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க ஒரு படமும் வந்து அது வெளியில் வர்றதுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக மாறும். ஸோ கண்டிப்பாக ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் இந்த படத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அண்ட் இந்த மாதிரி முயற்சிகளை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு நம்பிக்கையாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட்டு நான் தேங்க் பண்ண வேண்டியது கடவுள் இறைவனுக்கு ரொம்ப நன்றி இந்த ஒரு சக்ஸஸ் கொடுத்ததுக்கு. இறைவனுக்கு ரொம்ப நன்றி. இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ கடவுள் பல உருவத்தில் வந்து என்னை வந்து நிறைய இடத்துல எனக்கு காப்பாற்றிருக்காரு, நிறைய இடத்துல எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, நிறைய கைட் பண்ணியிருக்காரு. இந்த யூனிவர்ஸை ரொம்ப நம்புகிறேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அவங்களால தான் நான் இங்கே முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் அந்த ஒரு வகையில் தான் விக்னேஷ் கார்த்திகை நான் பார்க்குறேன். ஆல் ஆஃப் அ சடன் எங்கேயோ இருந்து வந்து
இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இதை சொன்னார். என்ன கான்ஃபிடென்ஸ்னால் நானே ரொம்ப வியந்து பார்த்தேன் அவரை. ஒரு டேரக்டருக்கு வந்து லைக் கான்ஃபிடென்ஸுங்கிறது எப்படின்னா, சில பேர் செல்ஃப் ப்ரைஸ்டாகவே எப்பவுமே யோசிப்பாங்க, நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் தான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒன்று இருக்கும். பட் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு டேலண்ட்டாக அதை நர்ச்சர் பண்ணி அதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை எடுத்துகிட்டு வந்து சொல்ல முடியுங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு டேலண்ட்டு. ஸோ விக்னேஷ் கார்த்திகை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒவ்வொரு சீனுமே எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ப்ரோ நான் நிறைய டவுட்டு கேட்பேன். எனக்கு வந்து எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன் டவுட்ஸ். இது ஏன் இப்படி, இது நான் ரொம்ப அது ஏன் தெரில, என்னோட பிஹேவியரா, என்னோட கேரக்டரா, ஒவ்வொரு படங்கள் பார்க்கும்போது கூட ஏன் இது இப்படி நடந்துச்சு, ஏன் இது இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய வந்துகிட்டே இருக்கும். பட் விக்னேஷ் வந்து அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒவ்வொரு விஷயம் சொல்லி இது ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி தான் என்னோட இன்ட்ரடக்ஷன் சீனுமே அது அவரோட ஐடியா தான். அது நான் வந்து ஒரு செகண்ட் தான் யோசித்தேன். பட் நான் ஒன்று தான், டேரக்டரை நம்பினா பண்ணுங்கிறதா என்னோட நம்பிக்கை. இன்னைக்கு நான் தேட்டர் போகும்போதெல்லாம் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு விஷயம் பார்க்கும்போது எனக்கு விக்னேஷ் கார்த்திக் தான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் கார்த்திக். நீங்கள் வந்து யூஆர் ட்ரூலி பிரில்லியன்ட். உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் எனக்கு இருக்கிற சின்ன ஒரு ஃபேன்ஸ், கொஞ்சம் பேர் இருக்காங்க. உண்மையிலேயே நான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த சக்ஸஸ் நான் பெருசாக நான் எவ்வளோ பார்க்குறேன்னு தாண்டி அவங்களுக்கு தான் நான் பெருசாக பார்க்குறேன். ஏன்னா நான் என்றைக்கு டவுனாக இருந்தாலும், என்றைக்கும் சில பேர் கேட்பாங்க, காணாமல் போயிட்டீங்க, அங்கே போயிட்டீங்க இங்கே போயிட்டீங்கன்னு. ஆனால் என்றைக்கும் என்னை வந்து நான் வருவேன், ஏதாவது நான் ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு நம்பி இன்றைக்கி வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வர வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஒரு டீம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. எல்லாரும் நான் இங்கே வந்து லைக் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெஸ் மீட் அப்போ தான் நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒன்று தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரே ஒரு விஷயம் தான், இங்கே எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு ஓடுறோம். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியான ஒரு சக்ஸஸ் தான். அந்த எனர்ஜினால மட்டும்தான் இத்தனை பேரும் இன்றைக்கி நாங்கள் ஹாப்பியாக இந்த ஸ்டேஜில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஆல். உங்களோட எனர்ஜி தான் இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, அன்றைக்கி நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, உலகத்துலேயே இருக்கிற பெரிய பவர்ஃபுல் வெப்பன் நீங்கள் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, எது உண்மையாக பொய்யா இருந்தாலும் கூட நீங்கள் சொல்கிறது தான் அது மக்கள்கிட்ட போய் சேருது. அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்த அந்த நல்ல வேர்ட் ஆஃப் மவுத்து தான் இன்றைக்கி எங்கள் படத்தை வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.